டயர் வேற பஞ்சர் ஆயிடுச்சா? நீ 3 பேர் நடந்து போகிறது சூப்பராக இருக்கு. ஒரே ஒரு மரம் மட்டும் பச்சையா தெரியுது. எப்படியாவது ஒரு முறையாவது இந்த கிராமத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்த்தோட ஆசையாக இருக்கலாம். அந்த ஊர் தான் தெங்கு மரகடா. தமிழ்நாட்டில் அதுவும் இந்த நம்ம ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு அடர்ந்த வனப்பகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்த்துக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் அங்கே போயிட முடியாது. பட் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. நாங்கள் இங்கே வந்திருக்கோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். உள்ள சுவாரஸ்யமான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஃபஸ்ட் பார்ட் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் போய் என்னோடய சேனலில் பார்த்துக்கலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது ஒரு கிராமம். பின்னாடி வாங்க, ரைட்டுங்கிற முன்னாடி 8 கிலோமீட்டர். அருமை, சிறப்பு. ஏப்பா அப்படி போகப்பா, டயர் வேற பஞ்சர் ஆயிடுச்சா? ஓகே, நாங்கள் வந்த வண்டி பஞ்சர், உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்குள்ளேயே பஞ்சர் ஆகிடுச்சு. நடந்து போயிட்டுருக்கோம். சிறப்பு. ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வேறு பஞ்சர் ஆகிடுச்சு. வழியில் பார்த்தீங்கன்னா யானை சாணம் எல்லாமே இருக்குது, தடத்துலையே இருக்குது. ஆக்சுவலாக புலிகள் காடு தான் இது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, போய் தான் பார்க்கணும். மக்கள் நிறைய பேர் போகிறோம். அப்படி கூட்டமாக நாமளும் அப்படியே போயிடுவோம். வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா இவ்வளோ மக்கள் போவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல இந்த கோவிலுக்கு. ஏன்னா தினமும் பார்த்திங்கன்னா 100 வண்டி தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. பட் இப்போவே வரும்பொழுது பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நேற்று வந்த வண்டி 100 வண்டி வந்துருச்சு. பட் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்க மாதிரி பேசிகிட்டு வந்துட்டுருக்காங்க. போனால் தான் தெரியும், உள்ளே போய் பார்த்தா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். 2 கிலோமீட்டர் உள்ளே போகணுமாம்மா, போய் பார்க்கலாம். ஏதாவது விலங்குகள் பார்ப்போமா அப்படின்ட்டு. வந்த வண்டி பஞ்சர்ரா, அப்படி தான் போயிட்டுருக்கோம். சரி, நம்ம திப்பு சுல்தான் கட்டிய பிரிட்ஜ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இடம் பாத்தியா முன்னாடி மழையெல்லாம் பயங்கரமாக இருக்குது. எங்கேயோ ஒரு பக்கம் மழை வந்தா சரி. அது அவங்க லேடிஸ் போன வண்டி. மணி என்ன? 11:45. பரவாயில்ல, நாங்களே 11 மணிக்கு அங்கேயே வந்துருந்தோம் 3 டைம். இன்னும் எவ்வளோ தூரம் எனக்கு போகணும்? இப்போ நம்ம பேசுனது நம்ம பவானியில் வர வண்டி தான் போல. ஆமாம், இல்லை இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? ஆமாம், இந்த மலைக்கு மலைக்கு அந்தாண்டா ஆற்றுக்கடியை பூந்து போகணுமா? ஆற்றுக்கடி எல்லாம் இல்லை, சும்மா ஓடையா? பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, பருப்பா தண்ணி போயிட்டே இருக்குங்கிறாங்க. அப்படியே சொன்னாங்க. यस 2 किलोमीटर। हाँ 2 किलोमीटर।
மோளம் அடிக்கிற சத்தம் கேட்குதப்பா. நல்லா இந்த மலையை கடந்தா அந்தாண்டா. வண்டி போட்டாங்க, நாங்கள் வந்த வண்டி பஞ்சரு, அதனால் நடக்க விட்டாங்க 2 கிலோமீட்ரு. என்னது முள்ளு என் கட்டையில் மாட்டி எடுத்தாரு. அப்படி கரெக்டாக அவர் கையில் மாட்டி மாட்டி எடுத்தாங்க. இப்படி இந்த மேடு ஏறி அந்த பக்கம் ஒரு பெண்டாகி இறங்குனா வேலைக்கு முடியும். ஆனால் நீங்கள் 3 பேர் நடந்து போகிறது சூப்பராக இருக்குதுப்பா. இது நேற்று 50வது வண்டி. கொமராவளை தொண்டி ஒரே மரம் மட்டும் பச்சையாக தெரியுது, மற்றதெல்லாம் காஞ்சி கருவாடாக தெரியுது. வா, வனப்பகுதிகள் தீ மூட்டாதீர்கள், வனப்பகுதிகள் அத்துமீறி செல்லக்கூடாது, உணவு வழங்கக்கூடாது, பிளாஸ்டிக் பொருட்கள் போடக்கூடாது, சிகரெட் உபயோகக்கூடாது, எல்லாம் போட்டிருக்காங்க. ஆமாம். அது என்ன பண்ணா திம்பமா? திம்பம் அந்தாண்ட, திம்பம் சைடு, அந்த சைடு தாளவாடி திம்பம். தாளவாடி திம்பம். ஆனால் இந்த 1 மந்த்தில் எப்படி காஞ்சி போச்சு பாரு. இந்த பக்கம் வரும். ஆமாடா, இந்த சைடு தானே. எப்போவுமே ஆக்சுவலாக இந்த கோவில் வந்து மாசி மாதம் கடைசியில் தான் பண்டிகை வர மாட்டேருக்கு. மாசியில் வருது. அந்த பௌர்ணமிக்கு முன்னாடி பௌர்ணமி அன்னைக்கு, மாசி மகம் அந்த அன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த கோவில் வரணும் அப்படின்னா சிவராத்திரிக்கு அப்புறம் வந்தால் இங்கே வந்துடலாம். ஓகே, மைக் செட்டு அந்த சவுண்டு கேட்குது, பக்கத்தில் வந்துட்டோம். ஓகே, உப்புளி நாயக்கர் ஸ்ரீ என்ன கோவில் இது பேர் மறந்து போச்சு. முன்னே ஜேத்தி எடு, லாரி ஜேத்தி எடுக்கிறதா? ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். இங்கே பாருங்க, தட்டமெல்லாம் பயங்கரமான தட்டம். அப்பா ஏய், என்னோட உருண்டுட்டு போனால் போயிட்டு இருக்கலாம் மாட்டிருக்க, செம்ம இறக்கம். இதெல்லாம் லாரி எப்படி ஏறிச்சுன்னு பாரு. செம்ம ஹைட்டான இது. ஸோ அப்பா சரியான பிளேஸு. அதான் ஓ, இதுக்கு மேலே உள்ள போகடாட்ருக்கெல்லாம் இது போட்டிருக்கான் பாரு. இது தடம், இதில் தான் மெயின் தடம். ஓ, இதான் கடைசி 100ஆம் நம்பர் வண்டி. 100ஆம் நம்பர் வண்டி. இதெல்லாம் நேற்று வந்த வண்டியாக இருக்குது. ஆமாம், இதெல்லாம் நேற்று வந்ததான். திங்கக்கிழமை வந்திருப்பாங்க. நீ பார்த்தேன்னு சொன்னில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். ஆதி கருவண்ணராயர் கோவில் பயங்கரம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மரத்தில் போட்டிருக்கு வனவிலங்குகள் நடமாடும் பகுதி, தடை செய்யப்பட்டுள்ள பகுதி, இதில் யாரும் போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. சப்போஸ் வருஷத்தில் இந்த டைம் 3 நாளைக்கு மட்டும் தான் அலோடு. அது இல்லாமல் அமாவாசை பௌர்ணமிக்கு இங்கே மக்கள் வந்து வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அது கன்ஃபார்மானு தெரியல. அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துக்குங்க. பட் எப்படி வந்தாலும் சரி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்தாகணும். வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரம். இஞ்சி பூண்டு வாசம் ஃப்ரெண்ட்ஸ், கறிக்குழம்பு மணக்குது. ஆஹா, அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறேன் ஃப்ரெண்டு வேறு. வாசம் வந்தால் சொல்லாமல் இருக்க முடியுமா? பசி மேகத்தில் இருக்கிற எப்பட்றா அதான். இங்கே வேறு அண்ணா போட்டு கலரிட்டு இருக்காரு. ஆதி கருவண்ணராயர் பொம்மதேவி. இல்லை, அது வேறு, அது கருள் மாவட்டம். பொங்கல் பொங்கலுக்கு இல்லை தப்பு. வீடியோ
ஞாபகம் இருக்கா உனக்கு இங்கே வந்ததெல்லாம்? பஸ்ஸில் உங்களுக்கு மட்டும் டெம்போ மாற்றி அனுப்பிச்சுட்ருவேன். ஆமாம், பஸ்ஸு இறங்கி தான் மாற்றுறது இங்கே. இது கரையான் புத்து தான். எவ்வளோ வருஷமாக அதெல்லாம் கட்டியிருக்குன்னு தெரியல. வா, டயரை வேறு அது மேலே விட்டு ஏற்றிட்டாங்க. இதுக்கு பின்னாடி தான் கோவில் வந்துட்டோம். தண்ணீரில் ஓடையில் கீழே பார்த்து போங்க. இதெல்லாம் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்தால் தண்ணி போகுமா ஃபுல்லாக? ஏகனக்கு ஒரு வரும். பரவாயில்ல, மொபைல் டாய்லெட்லாம் வச்சுருக்காங்கடா. ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கம்பல்சரி வேணும்ல. பாக்குமட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம். பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அருள்மிகு ஆதி கருணாயின் அருள் பெற வேண்டுகிறோம். ஏற்றுமதி செய்த தமிழ்ச்செல்வன் சங்கீதா ரூபாய் 100 காணிக்க வழங்கியுள்ளார். அவரும் அவர் குடும்பத்தாருக்கும் அருள்மிகு ஆதி கருணாயின் அருள் பெற வேண்டுகிறோம். பக்தர்களுக்கு அன்பான வேண்டுகோள், பிளாஸ்டிக் பொருட்கள் சேகர் வாசனை உருவாக்கப்படுத்த வேண்டாம் என்று ரூபாய் 100 காணிக்க வழங்கியுள்ளார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அருள்மிகு ஆதி கருணாயின் அருள் பெற வேண்டுகிறோம். வேண்டுகோள், அங்கங்கே பக்தர்கள் அங்கங்கே சமையல் பண்ணிட்டு இருக்கிறவங்க பாக்கு மட்டை, பிளாஸ்டிக் பொருட்கள், பிளாஸ்டிக் கவர்களை அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பக்தர்களுக்கு அன்பான வேண்டுகோள், பக்தர்கள் தயவு செய்து கேரி கவர்கள், பாலித்தீன் கவர்கள் கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. பாக்கு மட்டைகள்லாம் இருந்ததுன்னா அங்கே பக்தர்களுக்கு அன்பான வேண்டுகோள், கோயில் வளாகம், மணத்துறை பகுதிகளை தூய்மையாக வைத்திருக்க ஒத்துழைப்பு செய்து கோயில் வளாகம், கோயில் பக்கம், மணத்துறை பகுதிகளில் தூய்மையாக வைத்திருக்க ஒரு மார்க்கெட் கிடைக்கிறது. அடிக்கல
அவங்கனாச்சு கரெக்டாக வந்துட்டாங்க. சிவன் சன்னதி. பள்ளத்துக்குளத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறப்பட்டிக்கு வண்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறோம். பெங்களூர் வடகுலத்தை யூஸ் பண்ணிக்கங்க. ஆதிக்கால நிர்வாகம் யூஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ராமசாமி மல்லிகா 100 ரூபாய். எரிசனம்பட்டி மதன்குமார் நந்தினி 200 ரூபாய். 500 ரூபாய் அவர்கள் நன்கொடையாக சேர்த்துள்ளார்கள். அவர்களும் அவர் குடும்பத்தாரும் ஆதிக்கரவர்கள் அவர்கள் 200 ரூபாய் காணிக்கை சேர்த்துள்ளார்கள். அவர்களும் அவர் குடும்பத்தாரும் ஆதிக்கரவர்கள் நன்கொடை வேண்டும். அன்னதான பந்தல். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்ட் 3 வீடியோ இருக்குது. பட் இதே பிளேஸ் தான். பட் திப்பு சுல்தான் கட்டிய பாலம், கிட்டத்தட்ட 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டிய பாலம் இங்கே ஒன்று இருக்குது. அதை பற்றி அடுத்த வீடியோ. பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த மல்லிராஜன் அவர்கள் 100 ரூபாய்.